இந்த நடிகர் மகேந்திரன் பேசுனது கொஞ்சம் பெரிய விஷயமா நம்ம பேசிட்டு இருக்கோம்ல, அது டைம் வேஸ்டோன்னு எனக்கு தோணுது. ஏன்னா இந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் அவங்க என்ன பேசுறாங்கன்னு தெரியாமலாம் பேசுறவங்க கிடையவே கிடையாது. அவங்க என்ன பேசுறாங்கன்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். நம்மளை விட அவங்களுக்கு நல்லாவே தெரியும். தெரிஞ்சுதான் பேசுறாங்க. ஏன் தெரிஞ்சு பேசுறாங்கன்னா, நெகட்டிவ் ப்ரொமோஷன். இப்ப நம்ம பண்ணிட்டு இருக்கோம்ல, ஃப்ரீ ப்ரொமோஷன். இது இந்த மின்வெட்டை பத்தி பேசின விஷயத்த அவர் பேசல அப்படின்னா, அவர் கொடுத்த இன்டர்வியூவை யாருமே பார்த்திருக்க மாட்டாங்க. இன்ஃபேக்ட் அவர் என்ன சேனல்ல இன்டர்வியூ கொடுத்தாருன்னு கூட நமக்கு யாருக்குமே தெரியாது. ஆனா இந்த விஷயத்த பேசுனதுனால நம்ம இப்போ அவரை பத்தி எல்லாருமே பேசிட்டு இருக்கோம்ல, அவரை திட்டுறோமோ இல்ல விமர்சனம் பண்றோமோ ஏதோ ஒண்ணு பண்றோம்ல, அது அவருக்கு நெகட்டிவ் ப்ரமோஷன் தாங்க. அதை அவங்க பயன்படுத்திப்பாங்க. அதுக்காக தான் அவங்க இந்த மாதிரி எல்லாம் பேசி தெரியறது. அப்ப நாம என்ன பேசணும் அப்படின்னா, ரியலான ப்ராப்ளம்ஸ் இங்க நிறைய இருக்கு. இந்த ஒரு மாசத்துல தமிழ்நாட்டுல எவ்வளவு விஷயங்கள் நடக்குது, இப்பவும் நடந்துகிட்டு தான் இருக்கு. அந்த விஷயங்களெல்லாம் நம்ம கண்டிப்பா பேசணும். அதுக்காக நம்ம நேரத்தையும் நம்மளோட ஆற்றலையும் நம்ம பயன்படுத்தணும். வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் நம்மளோட டைம் அண்ட் எனர்ஜியை இந்த மாதிரி பீப்புளை விமர்சனம் பண்றதுல நம்ம வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் தான் நான் சொல்வேன். ஸோ இவரா இருக்கட்டும், இல்ல சிபிராஜோட போஸ்டா இருக்கட்டும், இப்ப ரீசெண்டா ராகவா லாரன்ஸ் சார் கேட்ட விஷயமா இருக்கட்டும், அரசியலுக்கு வரலாமா வேணாமா, அவங்கெல்லாம் டிசைட் பண்ணிட்டு தாங்க வருவாங்க. வந்துட்டு நம்ம கிட்ட ஒப்பீனியன் கேட்கிறோம் அப்படின்ற பேருக்கு கேட்குறாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் ப்ரமோட் பண்ணும்போது, ஷேர் பண்ணும்போது, அதை பத்தி விமர்சனங்கள் வைக்கும்போது அவங்களுக்கான ப்ரொமோஷனை, ஃப்ரீ ப்ரொமோஷன் நம்ம கொடுக்குறோன்றத ஞாபகத்துல வச்சுக்கணும். அதையெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு நடக்கிற விஷயங்கள் நிறைய பேச வேண்டியது நம்ம இருக்கு. இப்ப ரீசெண்டா கடலூர் டிஸ்ட்ரிக்ட்ல போலி டாக்டர், அவர் யாருன்னா தாவேகா நிர்வாகி. அவர் ட்ரீட்மெண்ட் பார்த்து ஒரு இளைஞர் இறந்து போயிருக்காரு. இந்த மாதிரி தமிழ்நாட்டுல நடக்கிற நிறைய கிரைம்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அந்த கிரைம்ஸ்லாம் கிரைம்ஸை பண்றதே கரண்ட்ல இருக்கிற ஆட்சியோட சப்போர்ட்டர்ஸ் அண்ட் நிர்வாகிகள் தான் அப்படின்ற நியூஸஸ் எல்லாம் நம்ம பார்க்குறோம். மின்வெட்டு பிரச்சனை பெரிய பிரச்சனையா இருக்கு. 12ஆம் தேதி திறந்திருக்க வேண்டிய டேம் திறக்கப்படலை, மேட்டூர் டேம் திறக்கப்படலை. மேகதாதுல நாங்க அணை கட்டுறோம்னு சொல்லிட்டாங்க. இது எல்லாத்தையும் மறந்துட்டு நாம இந்த மாதிரி சின்ன விஷயங்கள், சில்லறத்தனமான விஷயங்கள், இவங்க ப்ரமோஷனுக்காக பேசுற விஷயங்களை நம்ம பேசுறதை விட்டுட்டு நிறைய முக்கியமான விஷயங்களை நம்ம பேச வேண்டியது இருக்கு. அதுக்காக நம்ம டைமை நம்ம ஸ்பெண்ட் பண்ணுவோம். தேங்க்யூ. திமுகவுக்கும் எனக்கு நடுவில் யாரு வந்தாலும் நிர்வாகம் பொறுப்பல்ல. இது கிட்டத்தட்ட ஒரு 3rd கிரேட் ரவுடி பேசுற வார்த்தை. அப்போ இவங்களுக்கும் திமுகவுக்கும் நடுவுல வந்தது யாருன்னா கூட்டணிகள் தான் இருந்தாங்க. நாங்க வெளியே இருந்து ஆதரவு தெரிவிக்கிறோம். நேத்திக்கு அவர் அவமானப்படுத்தினது கூட்டணி கட்சி தான் அவமானப்படுத்திருக்காரு. ஐஎம்எல்ஆ இருக்கட்டும், விசிகே இருக்கட்டும். நான் காங்கிரஸை பத்தி பேச நான் தயாராவே இல்லை. ஏன்னா காங்கிரஸை ரொம்ப பெரிய மதிப்பான ஒரு பார்வையில பார்த்தது. நான்லாம் எனக்குலாம் காங்கிரஸ் எல்லாம் அவ்வளவு பிடிக்கும். ஆனா இந்த எலெக்ஷன்ல அவங்க பண்ண